பெங்களூரு ஐடி கார்ப்பரேட் டே கேர்ல இவ்வளோ மோசமான சைல்டு அபியூஸா? கேப் ஜெமினி லிட்டில் பேர்ட்ஸ் இன்சிடென்ட்டோட முழு உண்மையை நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மறையப்பட்ட உண்மைகள், த ஹிடன் ட்ரூத். ஒரு ரொம்ப ஷாக்கான சைல்டு அபியூஸ் கேஸ் இது ஜூன் 2, 2026 நடந்திருக்கு. கேப் ஜெமினியோட கேம்பஸ் க்ரீச்சில் நடந்த இன்சிடெண்ட் தான் இது. டே கேரில் இருந்த சின்ன பசங்களை நானீஸ் ரொம்ப மோசமாக மற்றும் அன்ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பசங்க அழும்போது அவங்கள வாஷிங் மிஷின் ட்ரம்முக்குள்ளே உட்கார வச்சு அண்ட் இன்னும் சில குழந்தைங்கள டாய்லெட் வாட்டர் ஜெட்டில் பசங்களோட வாய்க்குள்ள அந்த தண்ணியை அடிச்சிருக்காங்க அழுகுறாங்கன்னு. அண்ட் இன்னும் சில குழந்தைங்களை இருட்டான பாத்ரூம்குள்ள விட்டு லாக்கும் போட்டு பயம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பசங்களை அன்சேஃபான இடத்துல வச்சு மிரட்டுறது மற்றும் ஃபிசிக்கலாக ரஃப் ஹேண்டில் பண்ணுறது போல விஷயங்களை நடத்தியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பசங்களோட சேஃப்டி மற்றும் வெல்பீயிங்கில் ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அங்கே வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப் மெம்பர் இந்த தவறான நடவடிக்கையெல்லாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கிளிப்ஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் யூனிட்டுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன் அஃபிஷியல் முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகி பப்ளிக் கிட்ட பெரிய கோவத்தையும் கவலையும் உண்டு பண்ணியிருக்கு. பெங்களூரு போலீஸ் இமீடியட் ஆக்ஷன் எடுத்து 5 நானீஸ் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மஞ்சுளா, விஜயலக்ஷ்மி, பவானி, சிந்து அண்ட் பிந்து அவங்க மேலே ஜுவிலியன் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 75 அடியில் கேஸை போட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. கேப் ஜெமினி கம்பெனி இந்த லிட்டில் பேர்ட்ஸ் டே கேரை டெம்பரவரியாக ஷட் டவுனும் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் சீஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கேப் ஜெமினியும் போலீஸ்க்கு ஃபுல் கோஆபரேஷன் தரோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸோட கரண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் போலீஸ் ஆக்ஷன். HAL போலீஸ் ஸ்டேஷனில் சைல்டு ஹெல்ப்லைன் அஃபிஷியல் திலகேஷ் குமார் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பாரதிய நியாய சன்ஹேதா BNS செக்ஷன் 351 கிரிமினல் இன்டிமிடேஷன் மிரட்டுறது மற்றும் ஜுவிலியன் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 75 cruelty to children குழந்தைங்களை துன்புறுத்துவது படி எஃப்ஐஆர் ஃபைல் ஆகியிருக்கு. பெங்களூரு போலீஸ் கமிஷனர் சீமந்த் குமார் சிங் சொல்கிறபடி போலீஸ் இந்த க்ரீச்சோட சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க. வைரலான வீடியோஸ் மற்றும் ஃபோன் ரெக்கார்ட்ஸை டெக்னிக்கல் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. லீகல் என்கொயரியில் இன்னொரு பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த அபியூஸ் பற்றி முன்னாடியே மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ஒரு எம்ப்ளாயியை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. டிஸ்மிஸ்ட். போலீஸ் இப்போ அந்த ஆங்கிள்லையும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் KSCPCR இந்த இஷ்யூவை டைரக்டாக இன்வால்வ் ஆகி லீகல் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பெங்களூரு சிட்டியில் இருக்கிற மற்ற எல்லா கார்ப்பரேட் டே கேர் சென்டரையும் ப்ராப்பராக கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ண போலீஸ் ஆர்டரும் போட்டிருக்காங்க. நாம் வேலை பார்க்குற கேம்பஸ்குள்ளேயே டே கேர் இருக்குன்னு நம்பி பிள்ளைங்களை க்ரீச்சில் விடுறோம். ஆனால் நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு அலர்ட்டாக எப்பவுமே இருக்கணும். பிள்ளைங்க பிஹேவியரில் ஏதாச்சும் தெரிஞ்ச உடனே அலர்ட் ஆகுங்க. அண்ட் சிசிடிவி ஆக்சஸ் மற்றும் சர்ப்ரைஸ் விசிட்டை அந்த க்ரீச்சுக்கு கொடுங்க. அது நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றும். பி அலர்ட் பேரண்ட்ஸ். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் do subscribe my channel. Thank you. Take care. Bye bye.